இயற்கை விவசாய நண்பர்களே, இது உங்கள் மகேஷ்குமார் திருச்சி லால்குடியிலேருந்து பேசுகிறேங்க. நாங்கள் ரீசெண்டாக ஒரு தோட்டத்துக்கு கிழவு வேலி அமைச்சு கொடுத்தோங்க. நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த வேலி குறைஞ்ச செலவில் அமைக்க முடியுமா, இல்லை செலவு எவ்வளோ ஆகுன்றது நிறைய பேத்துக்கு தெரிலங்க. கண்டிப்பாக இதை குறைஞ்ச செலவில் அமைக்க முடியாதுங்க. நீங்கள் கம்பி வேலி அமைக்கிறதுலேருந்து ஒரு 20-30,000 ரூபாய் மிச்சப்படுத்தலாங்க. இந்த வேலி அமைக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே இயற்கை நேசிக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோங்க. இல்லை இதை குறைஞ்ச விலையில் நாங்கள் பண்ணலாம், கம்பி வேலிக்கு பதில் இது பண்ணால் காசு கம்மியான்றவங்க இதை அமைக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, குச்சியோட விலை, டிரான்ஸ்போர்ட்டு, வெட்டுறவங்களுக்கு கூலி, இறக்குறது கூலி, அப்புறம் குழி எடுக்கிறது, வேப்பம் புண்ணாக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்துடுங்க. கடைசியில் கணக்கு பார்த்திங்கன்னா கம்பி வேலி போடுறதோட இது ஒரு 20,000-30,000 கம்மியாகும், அவ்வளோதாங்க. உண்மையிலே நாங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, இயற்கையாக இப்போ ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வேலி அமைச்சு கொடுக்குறோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலி அமைக்கிறதுனால நிறைய பலன்கள் இருக்குது. அதே போல் அந்த காட்டில் இருக்கிற பாம்புலேருந்து பல்லி, தேள் எல்லாமே அந்த தோட்டத்தில் அந்த வேலியில் தாங்க அண்டும். அந்த உயிரை நேசிக்கிறவங்க, இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் புரியும். அவங்க மட்டும் இந்த வேலி அமைங்க. இல்லை எனக்கு குறைஞ்ச விலையில் தான் அமைக்கணும், ஆனால் இந்த வேலி கேள்விப்பட்டேன் அப்படின்றவங்க இந்த வேலியை நீங்கள் குறைஞ்ச விலையில் அமைக்கவே முடியாதுங்க. இதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேங்க. அதே போல் என்னோடய வீடியோக்களில் நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பேன். வேலி வச்சோன்னே எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள்லாம் வரும்ன்றது சொல்லியிருப்பேன். எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். நாங்கள் உண்மையிலே இயற்கையில் வேலியில் அமைக்கிறவங்களுக்கு நாங்கள் உண்மையிலே எல்லா ஆலோசனைகளும் சொல்கிறோம். அதே போல் எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்களும் சொல்கிறேங்க. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே கிழுவை பற்றி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும் அமைக்கலாமா வேணாமான்னு. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே போல் யூடியூப்பில் என்னோடய வீடியோக்கள் எடுத்து வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டேங்க. அது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது யாருக்கோ ஒருத்தர் செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க இயற்கை வேலியை அமைச்சு கொடுத்தாங்கன்னா சந்தோஷந்தாங்க. நீங்கள் டைரெக்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆலோசனைகளை சொல்கிறேங்க. இந்த வேலி அமைக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதனால் குறைஞ்ச செலவில் கண்டிப்பாக அமைக்கவே முடியாதுங்க. இந்த விலை நான் ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் விலை காட்டுக்காரங்க ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அதனால் ஒரு நிலையான விலை சொல்ல முடியலங்க. ஆனால் இப்போ ஒரு குச்சி 10லேருந்து 12 ரூபாக்குள்ளே வருங்க ரேஞ்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. டிரான்ஸ்போர்ட்டும் அதிகமாகிடுச்சு. அதனால் உங்களுக்கு நான் உங்களுக்கு விலை சொல்ல முடியலங்க. அதே போல் ஒரு ஏக்கருக்கு 5,000 குச்சி வர மாதிரி இருக்குங்க. அதாவது ஒரு அடிக்கு நீங்கள் 4 குச்சி வச்சிங்கன்னா ஒரு 5,000 என்ற மாதிரி வருங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு இது குறைஞ்ச செலவில் அமைக்கவே முடியாது. இந்த கிழுவை உயிர்வேலி அமைக்கணுன்றவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்குகிறோங்க. நன்றி, வணக்கம்.